ஹாய், வெல்கம் பேக் டு ஜெர்லின் ராதா குக்கிங் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா, வீட்டிலையே ஹோம்மேடாக பிரியாணி மசாலா செஞ்சு அதை எப்படி நம்ம சுவையாக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், பரந்த பட்டை, கிராம்பு, அந்த கசகசை, அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் இது பண்ணதுக்கப்புறம் பிரியாணி இலை அதை நாங்கள் வீட்டிலையே வச்சுருக்குறோம். அதை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச வெங்காயம் பல்லாரியை நான் நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கணும். ப்ளஸ் அதில் ஒரு 2 மிளகா போட்டுக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கலாம். கருவேப்பிலை மேக்ஸிமம் கட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லைன்னா அது இல்லைன்னா கூட பரவாயில்ல. கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் போட்டுக்கிட்டு 2வது மல்லித்தூள், நான் கொஞ்சமாக மல்லித்தூள் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா கிண்டினதுக்கப்புறம் தக்காளி பழம், வெட்டி வச்ச தக்காளி பழத்தை 1 இல்லைன்னா 1.5, அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் தக்காளி பழம். 2வது தேவையான அளவுக்கு உப்பு, ஓரளவுக்கு உப்பு போட்டுக்காங்க. உப்பு கரெக்டாக இல்லைன்னா கொஞ்சம் நேரம் கழித்து கூட போட்டுக்கலாம். அடுத்தது நெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் நிறைய ஊற்றிக்காங்க. ஊற்றினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்ச சிக்கனை அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வாஷ் பண்ணதை நல்லா கிண்டிக்கணும். ஏன்னா அதுலேயும் கொஞ்சம் உப்பு பிடிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு பிடிச்சதுக்கப்புறம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் ஹோம்மேடாக செஞ்சு வச்ச பிரியாணி மசாலா. அதை எப்படி செய்யலான்ட்டு நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ஒரு வீடியோவாக போடுறேன். நான் சேல்ஸ் பண்ணுறேன். வீட்டிலையே நான் பிரியாணி மசாலா செஞ்சு அதை ஹோம்மேடாக செஞ்சதை சேல்ஸ் பண்ணுறேன். அதில் எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் கெட்டு போகாதபடி எப்படி செய்யலான்னு நான் செய்கிறேன். அதை கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சேல்ஸ் பண்ணுறேன். மூடி வச்சு மறுபடியும் கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் லெமன் ஒரு லெமனை ஹாஃபாக வெட்டி அதில் கொஞ்சமாக லெமனை புழிஞ்சு ஊற்றிக்கலாம். மறுபடியும் அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டினதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் பிடிச்சிக்கும். ஓரளவுக்கு வெந்திருக்கும். அதுலேயே நம்ம அந்த ஹீட்லேயே வெந்ததுக்கப்புறம் நான் பனஞ்சு வச்சுருக்கேன். 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா கவனிச்சிக்காங்க. நீங்கள் எத்தனை கிளாஸ் தண்ணி ஊற்றுறீங்களோ அதுக்கு டபுள் மடங்கா. நான் பெரிய அரிசி போட்டிருக்கனால நான் 3 கிளாஸ் ஊற்றிருக்கேன். இதே சின்ன அரிசி போட்டிங்கன்னா நீங்கள் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். எப்படி பாருங்கள், குலையாமல் குழுன்னு இல்லாமல் நார்மலாக எப்படி பிரியாணி வந்திருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக 2 விசில் வைங்க. ஒரு விசில் ஸ்பீடாகவும் ஒரு விசில் மீடியமாக வைங்க. பாருங்கள் வெந்து எவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கறதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பார்த்தாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், உரைப்பு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.